வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு ரேவதியை அழைச்சிட்டு போயிட்டு அந்த சாமி கும்பிட்றத பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா, நான் அப்பவே சொன்னேன்ன, உன் பொண்ணு ரேவதி அந்த டிரைவர் பையில சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் உன்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பயாவது நேரடியா பார்த்து நீ நம்புறியாக்கா? உன் பொண்ணு ரொம்ப பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, ஆனா ரேவதி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையே. ஒருவேளை அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்திருக்குமோ? சந்திரா சொல்றாங்க, அக்கா, அவளுக்கு ஒன்றும் பழைய ஞாபகம் எதுவும் வரல. அன்னைக்கு டாக்டர் ஒருத்தி வந்து சந்தேகமா ரேவதி கிட்ட பேசினால, ஒருவேளை அந்த டாக்டர் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குக்கா. அப்படி இல்லைன்னாலும் இந்த டிரைவர் பையன் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இதை சும்மா விடக்கூடாது. அந்த டிரைவர் பையன் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டான். அவன் கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். நான் இப்பயே போய் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, ஒரு நிமிஷம் இரு. நீ போய் இப்ப கேட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி ஏற்கனவே எப்ப அந்த கார்த்தி பாய கூட சேர்ந்து வாழ்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ இப்ப போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், அவளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாயிரும். அவ என்ன பண்ணிடுவா அப்படின்னா, நான் என் புருஷ கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு உன் கண்ணு முன்னாடியே அவ சொல்லிடுவா. அப்போ நீ என்ன பண்ணுவ? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு நீ அந்த டிரைவர் பையில பார்த்து எச்சரி. நீ ஏதோ பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னியல்ல, அந்த பிளான் என்ன அப்படின்னு இப்பயாவது என்கிட்ட சொல்லு. எதுக்கு மாமாவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்புன, அதை மட்டும் சொல்லுக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். அப்பதான் நீ வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல பிளானை சொல்லியிருப்ப. நான் உன்கிட்ட கேட்காம நான் இவ்வளோ பெரிய பிளான்ல இறங்குனது தப்பு அப்படின்னு இப்போதாண்டி புரியுது அப்படின்னு. என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா வந்துட்டு ஈஸ்வரியும் நம்ம சந்திராவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, அவ வீட்டுக்கு தானே வருவா, அவ வந்ததும் அவளுக்கு நான் சரியான ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, நீ என்ன பிளான் வச்சிருக்க, அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. அந்த பிளானை சொன்னாதான் வந்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த டிரைவர் பையில போய் பார்த்தேன்டி. அப்போ அவனை சந்திச்சு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது மாதிரி நீ நான் வந்துட்டு உங்க மாமாவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அனுப்புறேன். அதுக்கு கைமாறா நீ வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவளை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட வாக்க உடனே சரின்னு சொன்னான். நானும் அவ சொன்னதை அப்படியே உடனே நம்பிட்டேன். இப்போ என்னடா ஆச்சுன்னா, அந்த டிரைவர் பையன் ரேவதி கிட்ட இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறான். அவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவ்வளோ பெரிய துரோகம் பண்ண அவனை நீ சும்மா விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம நேரடியா போயிட்டு அவன் கிட்ட கேட்போம். அவன் என்ன பதில் சொல்றான் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்க்கா. ஸோ உனக்கு இவ்வளோ பெரிய வாக்கு கொடுத்துருக்கான், ரேவதியா பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா இப்ப என்னடான்னா அவன் ரேவதியா வந்து பார்க்கறான். ஸோ அவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது. ரேவதியை கைக்குள்ள வச்சுக்கிட்டு உனக்கு எதிராக ரேவதியை திருப்பி ஏதோ பெரிய பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை சும்மா விடக்கூடாதுக்கா. வா, நம்ம போய் அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வா, நீ சொல்றது சரிதான். நேரடியா போய் அவன்கிட்ட கேட்டாதான் அவன் என்ன பதில் சொல்றான் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க ஈஸ்வரி. ஹீரோ வந்துட்டு ரேவதியை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஃபோனை பார்க்குறாரு. ஈஸ்வரி ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு, என்ன இது, அத்தை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை ரேவதி வந்துட்டு என்னை பார்த்துட்டு போனது இந்த பூஜையை பற்றி அத்தைக்கு தெரிய வந்திருக்குமோ? தெரிய வந்துச்சுன்னா அத்தையை எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும், கோவில் கும்பாபிஷேகம் வரைக்கும் அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ. சொல்லுங்க அத்தை அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. யாருக்கு? யாருடா அத்தை? இங்கே பாரு, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை, முக்கியமான ஒரு பூஜை விஷயமா கோவிலுக்கு வந்தேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, எந்த பூஜை இருந்தாலும் ஓரத்தில் வச்சுட்டு இப்போ உடனே என்னை வந்து நீ பார்க்குற அப்படின்னு.
அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க அத்தை, நான் உடனே வரேன். எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுங்க, நான் வரேன். ஈஸ்வரி ஒரு இடத்த சொல்றாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோட ஈஸ்வரி சொன்ன இடத்துக்கு வராங்க. சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, நீ அந்த டிரைவர் பைக்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ கேட்டுரு. இத்தோட அவன் நம்ம பொண்ணை பார்க்கறதையே நிப்பாட்டணும், சரியா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி அப்படின்னு அவங்களோட ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க. அதை பார்த்ததும் சந்திராவுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. அக்கா ஆயுதத்தை கையில எடுக்கிறா அப்படின்னா கண்டிப்பா ஒரு முடிவு கட்டாம இருக்க மாட்டான். நம்ம ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைக்க போகுது. அக்கா மட்டும் அந்த டிரைவர் பையில காலி பண்ணிட்டா அப்புறம் அக்காவை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு நம்ம புருஷனை கோவில் கும்பாபிஷேகம் நடத்த வைக்கலாமே அப்படின்னு வில்லி ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் அந்த டிரைவர் பையில சும்மா விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கூட்டிக்கிட்டு வெளியில வராங்க. அப்போ ரோஹிணி, ராஜா எல்லாரும் ஹால்ல உட்காந்துருக்க. ஈஸ்வரியும் சந்திராவும் வெளியில வரதை பார்த்துட்டு ராஜா கேக்குறாரு, என்னாச்சு ஈஸ்வரி, எங்கேயோ அவசரமா கிளம்பிட்ட, யாரையாவது முக்கியமா பார்க்க போறியா ஈஸ்வரி? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போறேன். அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு சரியான ஒரு பதில் சொல்ல போறேன், அதுக்கு தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜா. என்ன ஈஸ்வரி, முக்கியமான ஆளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ற, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற, யாரை பார்க்க போற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அது உங்ககிட்ட என்னால இப்ப சொல்ல முடியாது, நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு அவரு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ராஜாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஈஸ்வரி இப்படி கோபத்தோட போறா அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணமா இருக்குமே அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு ஈஸ்வரி முறைச்சிக்கிட்டே வெளியில போறாங்க. ஹீரோயின் நினைக்கிறாங்க, அம்மா எதுக்கு இப்ப நம்மளை முறைச்சிக்கிட்டே வெளியில போறாங்க, ஒருவேளை மாமாவை பார்த்தது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நேரா நம்ம ராஜா கிட்ட போயிட்டு, அப்பா, அம்மா எங்க போறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, அவ எங்க போறா அப்படின்னு கேட்டா சரியா சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்படியாப்பா, சரி அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி சரியான கோபத்துல நேரா ஹீரோவை பார்க்கறதுக்கு தான் போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கு குழப்பமா இருக்கு. ஒருவேளை நம்ம 2 பேரும், நானும் என் ஹஸ்பண்டும் கோவில்ல பூஜை பண்ணதை பத்தி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு ரேவதிக்கு குழப்பமா இருக்கு. ரேவதி நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா ஏதோ ரொம்ப கோவமா வெளியில வந்தாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்பதான் அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க, என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னது, அம்மா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களா? மாமா, அம்மா வேற ரொம்ப கோவத்துல வராங்க, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் பிரச்சனையா இருக்காது ரேவதி, நீ கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, எனக்கு என்னமோ ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு தோணுது, நான் எங்க போனாலும் உடனே வரேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, நீ வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ரேவதி சொன்னது கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு அட்ரஸ் சொல்றாரு. ரேவதி உடனே அவசரமா வெளியில வர, ராஜா நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி, நீ இப்ப எங்கம்மா போற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன், நான் போயிட்டு உடனே வந்துடுவேன், நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்ல ரேவதி இங்க இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ஹீரோவை போய் பார்க்குறாங்க. ஹீரோ அவங்க அத்தையை பார்த்து, வாங்கத்த, என்னை ரொம்ப அர்ஜெண்டாக பார்க்கணுன்னு சொன்னீங்களே, எது விஷயமா என்னை பார்க்கணுன்னு சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன வாக்கு கொடுத்த, உன் மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்புனா ரேவதி கூட பேச மாட்டேன், அவளை பார்க்க மாட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நீ என்கிட்ட வாக்கு கொடுத்த. ஆனா இன்னைக்கு நீ ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு கோவில்ல பூஜை பண்ணியிருக்க, அவ கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை பண்ணியிருக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி ஒரு வேலையை பண்ணுவ அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஆயுதத்தை வெளியில எடுத்து காமிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவன் எப்படியும் பதில் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன்கிட்ட நீ பதில எதிர்பார்க்கறதுக்கு பதிலா இவனை காலி பண்ணிட்டியன்னா
உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் போன மாதிரி காலி பண்ணிக்கா. நம்ம எத்தனை பேரை காலி பண்ணியிருக்கோம், இவெல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, உங்களை தேவையில்லாம தூண்டி விட்டுட்டு உங்களை மிகப்பெரிய குற்றத்தை பண்ண வைக்கிறதுக்காக உங்க தங்கச்சி உங்களை தூண்டி விடுறாங்க. ஸோ நீங்க தயவு செஞ்சு அவங்க பேசுறத நீங்க காதுல வாங்காதீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. அவ என்னைக்குமே எனக்கு வந்துட்டு நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை. மரியாதையா வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து ஆயுதத்தை காமிக்கிறாங்க. அதே நேரத்துல ரேவதி ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்துட்டு அங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, அம்மா என்ன காரியம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு நேரா ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவுல நிக்கிறாங்க. அம்மா என்ன பண்ற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி உனக்கு எதுவுமே தெரியாது, விலகி நின்று அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா என் புருஷனை நீங்க எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன மீறி தான் அவரை எதுவும் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு. மரியாதையா ஆயுதத்தை கீழே போடுங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஓ அந்த அளவுக்கு அவன் உனக்கு முக்கியமானவனா போயிட்டானா? இங்க பாருடி, அவனால நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா குடும்பத்துல உள்ளவங்க யாரும் கஷ்டப்படல, இவரால நம்ம நிறைய நல்லது அடைஞ்சிருக்கோம். இவர் எத்தனை தடவை நம்ம குடும்பத்துக்கு கௌரவத்தை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு உனக்கு தெரியும்ல. இப்ப கூட எனக்கு ஏற்பட்ட ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு. இன்னும் நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அது எல்லாத்துல இருந்துமே நம்மள காப்பாத்திருக்காரு. ஆனா நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. இங்க பாருமா, மாமாவை மட்டும் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன மீறி தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிட்டா? அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கு நீங்களும் முக்கியம், அதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன். இப்போ நீங்க அவசரப்பட்டு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது யாருக்கு பாதிப்பு கொடுக்கும்? உங்களுக்கும் எனக்கும் தான் மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும். சித்தி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க அவசரப்பட்டு இப்போ ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குறியாரும். இங்க பாருமா, என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா உன் பொண்ணு எப்படி வந்துட்டு பேசுறா அப்படின்னு. அவளுக்கு அந்த டிரைவர் பையன் தான் முக்கியம், அதனாலதான் அவ இப்படி பேசுறாக்கா. அவ பேசுறத நீ கேட்காத. இந்த டிரைவர் பையலை காலி பண்றதுக்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நீ தவற விடாதக்கா அப்படின்னு. அப்போ ஹீரோயின் நேரா சித்திய பார்த்து, சித்தி நீங்க பண்றது ரொம்ப பெரிய அநியாயமா இருக்கு. பாவம், அவரு எந்தவித தப்பும் பண்ணாதவர், அவரு மேல இவ்வளோ பெரிய பழி போட்டு அவரை கெட்டவராக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க. இதோட உங்களோட இந்த அநியாயத்தை நிப்பாட்டிக்கிடுங்க. நீங்க உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏன் லைஃபை எதுவும் காலி பண்ணணும் அப்படின்னு பார்க்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டது சந்திரா சொல்றாங்க, ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? நான் அக்காவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், அதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க எப்படிப்பட்ட தியாகத்தை பண்ணீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூடவே இருந்துகிட்டு அம்மாவுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா ரொம்ப பாவம் தெரியுமா? நீங்க பேசுறதும் நீங்க செய்யறது எல்லாத்தையுமே எங்க அம்மா கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்றது தப்பு அப்படின்னு அம்மாவுக்கு இப்ப கூட தெரியல அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு அந்த டிரைவர் பைய பேசுறது தான் உனக்கு எல்லாமே உண்மையா தெரியுது. ஆனா என் தங்கச்சி ஏன் நல்லதுக்காக பேசுறா, ஆனா அது உனக்கு தெரியல இல்ல. இங்க பாரு, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் இந்த டிரைவர் பையல நீ வந்து சந்திக்கணும் அப்படின்னு நீ நினைச்ச, நான் இந்த டிரைவர் பையல காலி பண்ணிடுவேன், வாடி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. ரேவதி ரொம்பவே சோகத்தோட வீட்டுக்கு போறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.